Hello everyone. Last day in Vizag. So 11:30 செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டு ரிசப்ஷனில் வெயிட் பண்ணோம். பட் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். ட்ரெயின் வந்துட்டு 5:30க்கு இருக்குது, ஈவினிங் 5:30க்கு. ஸோ என்ன பண்ணோம், ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு கிளாக் ரூமில் எங்களோட லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டோம். ஒரு லக்கேஜ்க்கும் 35 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஸோ வச்சுட்டு நெக்ஸ்ட் என்னலாம் பண்ணலான்னு யோசிக்கும் போது நியர்பை எதுனா மால் இருக்கான்னு நான் கூகுளில் சர்ச் பண்ணப்போ இந்த சிஎம்ஆர் சென்ட்ரல் மால் இருந்துச்சு 10 minutes டிஸ்டன்ஸில். ஸோ ஆட்டோ புக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டோம். ஆட்டோக்கு வந்து ஒரு 90 rupees ஆச்சு. ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபுட்டும் சாப்பிட்டுடலாம், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு. இந்த மால் சின்ன மால் இருந்தாலும் எல்லா ஷாப்பிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ வந்தோன்னே ஃபுல் டயர்டாக இருந்ததால் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனோம். நெக்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஹோம் டவுன் இருந்துச்சு. இங்கேயும் போயிட்டு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சோஃபா இருந்துச்சு. சோஃபாலெல்லாம் உக்காந்துட்டு இந்த சோஃபா வாங்கலாமா அந்த சோஃபா வாங்கலாமான்ட்டு கொஞ்ச நேரம் அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃப்ளோர் போயிருந்தோம். அப்புறமேட்டு வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து Feb 15th. ஸோ அந்த மால் வந்துட்டு வேலண்டைன்ஸ் டேக்கோஸ்கரம் நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் வந்துட்டு நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஷாப் இருந்துச்சு. ஃபுல்லு ஜுவல்லரி, ரிங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு ரிங் எனக்கு நல்லாவே அட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ அது பார்த்துட்டு எப்படியோ 200 சொன்னாங்க. 180க்கு பேசி வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு ஃபுட் கோர்ட் போனோம். ஃபுட் கோர்ட்டில் எதுனா ஒரு பிளேஸை பார்த்து உக்காந்துடணும் நம்ம 4 o'clock வரைக்கும்ன்ட்டு. நல்ல வேலைக்கு ஒரு நல்ல இடம் கிடச்சிச்சு எங்களுக்கு. வியூ எல்லாம் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு போயிட்டு அங்கே உக்காந்துட்டு என்னென்ன கிடைக்குதோ எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்குன்னு ஸ்லோவாக டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமேட்டு ஒரு 4 o'clock கீழே வந்துட்டு சென்னப்பட்டினம் ஃபில்டர் காஃபின்னு இருந்துச்சு. ஸோ அங்கே வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு கிளம்பலான்னு காஃபி குடிக்க போயிருந்தோம். காஃபி வந்து ஆவரேஜ் தான், அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. ஸோ அந்த காஃபி குடிச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். கிளாக் ரூம் போயிட்டு எங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம். ஸோ பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஒரு 5:20க்கு தான் எங்கள் ட்ரெயின், 8th பிளாட்ஃபார்மில். ஸோ ட்ரெயின் ரெடியாக இருந்துச்சு. ஓகே, உக்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ட்ரெயினில் வந்துட்டோம். ஸோ நைட்டுக்கு என்னன்னு சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணும்போது ஓகே நம்ம எதுனா ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ட்ரை பண்ணலான்ட்டு ஸ்விக்கிலேருந்து ஒரு பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். முக்லாய் பிரியாணின்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டோம். ஸோ இப்படி தான் நாங்கள் லாஸ்ட் டே இன் வைசாக் ஸ்பெண்ட் பண்ணோம். 11 o'clock செக் அவுட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு உங்களுக்கு ட்ரெயின் எதுனா லேட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பிளான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. எதனா ஒரு மாலுக்கு போயிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வாங்கோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.